Calling your phone, why you not hitting me back? Please just pick up, don't wanna go tit for tat. Arguing on, first is this then is that. Killing my vibe. இந்த ஒரு கான்வர்சேஷனுக்காக தான் I've been waiting the whole day. I have no clue what the answer is going to be. I'm not even sure if I'm ready for the answer. I've been creating content for 2 years and when I started creating content எனக்கு இந்த ப்ரொஃபஷன் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஆரம்பித்த ஒரு விஷயம். ஸோ before that I was working in a job and அந்த டைமில் இப்படி ஒரு ப்ரொஃபஷன் இருக்குன்னு தெரிஞ்சப்போவே I was super excited. Okay, and it's been more than 2 years I've been doing this. I've created more than 300 videos and daily எந்திரிச்சு தூங்குறதுலேருந்து this is what I've been hearing day in and day out and it's great. I can't complain anything about it. ஆனால் ரீசெண்டாக நான் என்ன ஒன்று ரியலைஸ் பண்ணுறேன் அப்படின்னா as the profession changes, the circle also changed. கரெக்டாக நான் முன்னாடி இருந்த பீப்புளும் இப்போ என்னை சுற்றி இருக்கிற பீப்புளும் ரொம்ப டிஃப்ரெண்ட் அண்ட் இதனால் நல்ல விஷயமா கெட்ட விஷயமான்னு தெரில பட் the people around me solves bigger problem. For example, என்னோட சர்க்கிள் ஃபுல்லாகவே வந்து வெல் அக்காம்ப்ளிஷ்ட் ஆண்டர்பிரனர்ஸ். ஸோ இங்கே வெல் அக்காம்ப்ளிஷ்டு நான் சொல்கிறதே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட். இப்போ நான் ஒரு 2 years முன்னாடி வெல் அக்காம்ப்ளிஷ்டுன்னு சொல்லியிருந்தேன்னா இட் வுட் பி அபவுட் ஹவு மச் மணி தே மேக். பட் இப்போ நான் வெல் அக்காம்ப்ளிஷ்டுன்னு சொல்கிறது வந்து தீஸ் பீப்புள் மேட் அ சாலிட் டிஃப்ரென்ஸ் இன் பீப்புள் லைஃப்ஸ். அதுதான் நான் அக்காம்ப்ளிஷ்டுன்னு சொல்கிறேன். ஸோ நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா என்ன தான் வந்து நம்ம கான்டென்ட் சூப்பராக பர்ஃபார்ம் ஆகுது, இவ்வளோ நல்ல ட்ராக்ஷன் எனக்கு கிடச்சதே இல்லை. Podcast is doing well, YouTube is doing well, I've been getting more deals than forever, I've been making more money in content. ஆனாலுமே வந்து நான் என்ன தான் கான்டென்ட் நல்லா ப்ரொடியூஸ் பண்ணி நல்ல கான்டென்ட் ஜென்ரேட் பண்ணாலுமே அது ஒரு லெவலுக்கு தான் அந்த பீப்புளுக்கு இம்பேக்ட் கொடுக்குது. லைக் இட் ஹார்ட்லி டிரைவ்ஸ் அன் ஆக்ஷன் ஃபார் பீப்புள். ஸோ பீப்புள் கன்சியூம் த கான்டென்ட் அண்ட் தே ஃபீல் குட் ஆர் தே டேக் சம் ஆக்ஷன் டுவர்ட்ஸ் இட், பட் அது யாரோட லைஃபையும் சேஞ்ச் பண்ணல ஆர் இட் டசன்ட் சால்வ் அ பிகர் ப்ராப்ளம்ங்கிறது எனக்கு இருக்கிற பெரிய கன்சர்ன். நான் இந்த ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு டுமாரோ ஐம் கோனா மீட் 3 entrepreneurs. ஓகே, ஏன்னா this is something I usually do. Whenever I feel stuck, I know whom to consult with. Since I have a huge circle, இந்த பர்சன் கிட்ட இதுக்கான ஆன்சர் கேட்டேன்னா I know I will get some sort of solution to. So tomorrow வந்து I'm gonna meet 3 entrepreneurs back to back and 3 பேர்கிட்டயும் நான் கேட்க போகிற ஒரு கொஸ்டின் வந்து ஒன்று, எப்படி நான் இன்னும் பெட்டராக சர்வ் பண்ணலாம், இன்னும் பெட்டரான ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி ஒரு ஐடியா கேட்க போகிறேன். பிகாஸ் இப்போ என்கிட்ட இன்டென்ட் மட்டும் தான் இருக்குது. ஐ வாண்ட் டு சால்வ் பிகர் ப்ராப்ளம்ஸ் பட் வாட் த ஃபக் டு ஐ சால்வ்? ஐ ஹாவ் நோ ஐடியா. ஸோ தட் இஸ் சம்திங் ஐ வாண்ட் டு ஃபைண்ட் அவுட். அண்ட் இன்னொன்று, இவ்வளோ என்ஜாய் பண்ணி உள்ளே வந்து ஒரு ப்ரொஃபஷனாக இருக்கிற இந்த கான்டென்ட் கிரியேஷனே வந்து ஒரு பாயிண்டில் ஐ ஃபீல் லைக் இட்ஸ் கெட்டிங் போர்ட். நாளைக்கு நான் மீட் பண்ண போகிற பீப்புள் தே ஹவ் பீன் டூயிங் பிஸ்னஸ் ஃபார் 10 to 15 years. ஸோ கண்டிப்பாக தே மஸ்ட் ஹவ் டெல்ட் வித் த சேம் திங். என்ன தான் பண்ணாலும் தெர் இஸ் சம் பாயிண்ட் த பீப்புள் வில் ஹேட் தியர் ஜாப். Some point they do not want to do what they do. So அந்த மாதிரி ஒரு பாயிண்ட்டை எப்படி அவங்க டேக்கிள் பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கும் I want to find the answer. So that's something I'm going to do tomorrow. Let's see if I actually get the answer. Work hard, get dough. I can't get no sleep, please make my life more simple. Now's inside these shoes so I don't stomp by tiptoe. டிராஃபிக்லாம் ஸ்டக் ஆனீங்க அப்படின்னா ஹாரிஸ் ஜெயராஜ், ஏஆர் ரஹ்மான், எஸ்பிபி இவங்க எல்லாத்தையும் விட ஒரு ரொம்ப காமிங்காக இன்டெலெக்சுவலாக இருக்கிற ஒரு எபிசோட் வந்து லிசன் டு மூவி கிஷோர். லிசன் டு மூவி கிஷோர், நத்திங் பெட்டர் தேன் தட். அவங்களுக்கு நான் ஷூட் பண்ணி கொடுக்கணும். பேசிக்கலி அங்க போயிட்டு நான் டெய்லி ரீல்ஸ் பண்ணி கொடுக்கணும். ரெசார்ட்ல வந்து ஒரு பஞ்ச் ஆஃப் ஆண்டர்பிரனர்ஸ் கம்யூனிட்டி ஹேங் அவுட் மாதிரி ஒரு 3 days ஒன்றா இருந்தாங்க. ஸோ அந்த ஈவெண்ட்டில் தான் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். பட் த வெரி ரீசன் ஒய் ஐ வாண்டட் டு ஹாவ் திஸ் கான்வர்சேஷன் இஸ், இன்றைக்கி நிறைய பேர் வந்து ஒரு கரியர் அப்படின்னாலே ஆண்டர்பிரனர்ஷிப் அப்படின்னு போனாலுமே மோஸ்ட்லி ஐடி இல்லை எப்படி ஒரு டெக் ப்ராடக்ட் கொண்டு வரலாம், சாஃப்ட்வேர்ஸ் எப்படி கொண்டு வரலாம், இல்லை ஏதாச்சும் ஒரு D2C ப்ராடக்ட், ஏதாவது நோட் புக் இல்லை ஒரு மக் இல்லை ஸ்கின் கேர் ப்ராடக்ட் அந்த மாதிரி தான் யோசிக்கிறாங்களே தவிர வெரி ஃபியூ பீப்புள், ஐ டோன்ட் நோ any other person, very few people in logistics இருக்காங்க அப்படின்னு. So I think he is someone who has very good experience in this whole logistics segment. And அன்னைக்கு நான் அவர்கிட்ட கேட்டேன், இப்படி வந்து ஒரு ஃப்ரெஷராகவோ இல்லை வந்து புதுசாக இருக்கிறவங்களுக்கு இந்த லொஜிஸ்டிக்ஸில் ஸ்கோப் இருக்குதா, இல்லை இதில் பொட்டென்ஷியல் இருக்கான்னு நான் கேட்டப்போ he said there is a huge scope in this overall industry but very under-tapped. ரொம்ப கம்மி பேர் தான் அதை ப்ரெஃபர் பண்ணுறாங்க. அதனால தான் வந்து மோஸ்ட்லி செகண்ட் ஜென்ரேஷனல் பீப்புள் தான் வராங்க அப்படின்னும் அவர் சொன்னார்.
So I think he can bring in a very new perspective to the questions I ask. So yeah, let's see how this conversation is going to go. Wes Anderson lift. This lift was basically built by Wes Anderson himself. That's the speciality of this lift. ஹாய் உட்காருங்க. நல்லா இருக்கு ஆஃபீஸ் ஸ்பேஸ், சூப்பராக இருக்கு. இனிஷியலாக வி ஹேட் ஒன் சிங்கிள் கேட்டகரி ஆஃப் பிஸ்னஸ், ஸ்டீவ் டோரிங் அப்படின்னு ஒரு கேட்டகரி. என்ன பண்ணுவீங்க? இப்போ இங்கே கார்ஸ் எல்லாம் தெரியுது இல்லைங்களா? ஸோ இதுக்கு வந்து ஒரு ஷிப் வரும். இட்ஸ் கால்ட் ரோரோ ஷிப். ரோரோனா ரோல் ஆன் ரோல் ஆஃப் ஷிப் அப்படின்வாங்க. அதை வந்து டிரைவ் பண்ணி உள்ளே எடுத்துகிட்டு போய் பார்க் பண்ணுவோம். ஓகே. வி ஹாவ் டிரைவர்ஸ் ஹூ வில் டூ தட் ஜாப். வி ஸ்டில் டூ தட் ஃப்ரம் எண்ணூர் போர்ட் அண்ட் ஆல். அதர்வைஸ் கார்கோ ஆக்சுவலாக ஃபிசிக்கலாக ஹேண்டில் பண்ணுற ஒரு டீம் நாங்கள். இதெல்லாம் எங்கே போகுது இந்த கார்ஸ்லாம்? அக்ராஸ் த வேர்ல்டு அட்லீஸ்ட் ஒரு 100+ கண்ட்ரிஸ் போகும். ஸோ அங்கே பீப்புள் அங்கே மாற்றி விடணுங்கிறதுக்காக இங்கே அங்கே விட்டுருக்காங்களா? இது வந்து திஸ் இஸ் போர்ட். ஓகே. இங்கே வந்தால் தான் இந்த கார்கோ வந்து கஸ்டம்ஸ்க்கு காமிச்சு இந்த கார்கோ வெளியே போகுதுன்னு கிளியர் பண்ணிவிட்டு தென் இட் வில் கெட் லோடட் ஆன் டு த ஷிப். திஸ் இஸ் வேர் இட் எக்ஸிட்ஸ் த கண்ட்ரி. ஆப்ரேஷன்ஸ் வந்து ட்ரெயின்டு லேபர்ஸை வந்து வி ஹையர் தெம். We train them and we hire them on case-to-case basis only. Okay. We are very lean team. Earlier we used to be very heavy. We used to have a lot of drivers on board. இப்போ வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிட்டோம். இந்த அர்ஜென்ட் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு இல்லைங்களா? இந்த அர்ஜென்ட் அப்படின்ற வார்த்தை எங்கே வந்தாலும் அந்த வேலையை போய் நம்ம செஞ்சுருவோம். கரெக்ட். அது ஃப்ரெண்டாக இருக்கட்டும், நம்மள்தாக இருக்கட்டும். வீட்டில் ஒரு பைப் உடஞ்சிச்சு, அது அர்ஜென்ட்டு. ஓகே. வீட்டில் ப்ரெஷர் குக்கர் வெடிச்சிச்சு, அது அர்ஜென்ட்டு. திடீர்னு வந்து ஃப்ரெண்டு உடம்பு சரியில்லை, அது அர்ஜென்ட்டாக மாறிடும். ஃபேமிலியில் ஒருத்தர் உடம்பு சரியில்லை, தட் பிகம்ஸ் அர்ஜென்ட். ஒர்க்கு ஓடின்னு இருக்குது, கிளைண்ட் வந்து இமீடியட்டாக எஸ்கலேஷன் பண்ணுறாங்க, அர்ஜென்ட்டு பண்ணிடும். ரைட்டா? எங்கெல்லாம் இந்த அர்ஜென்ட்டு இம்பார்ட்டண்ட் இருக்கோ அங்கே நீங்கள் கண்டிப்பாக செஞ்சுருவீங்க. இந்த ஜோனுக்கு வந்து இட்ஸ் கால்ட் டூயிங் ஜோன். இந்த ஜோனுக்கு வந்து வித்தவுட் எனி டவுட் யூ வில் பி ஒர்க்கிங் ஃபார் இட். இந்த ஜோன் நான் அப்புறம் வரேன். இந்த ஜோன் வந்து மச்சான் ஒருத்தன் நம்மளை வந்து போட்டுட்டாண்டா, ஒருத்தன் நம்மளை அட்டாக் பண்ணிட்டானா கண்டிப்பாக எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டான்னு நம்ம போய் நிற்போம். அது ஹியூமன் நேச்சர். வி ஆல்வேஸ் கோ தேர் அண்ட் ஸ்கேன். ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒன்றுனா நம்ம போயிடுவோம். நான் போக வேணாம் சொல்லலை, பட் வி நெவர் கொஷின் இட். என் பையனுக்கு ஸ்கூல் போகிறது இம்பார்ட்டண்ட்டாக? ஆமாம், ஸ்கூல் போகிறது இம்பார்ட்டன்ட். என் பொண்ணுக்கு ஸ்கூல் போகிறது இம்பார்ட்டண்ட்டாக? ஆமாம், இம்பார்ட்டன்ட். எனக்கு அவங்கள ட்ராப் பண்ணுறது இம்பார்ட்டண்ட்டா? எஸ் அண்ட் நோ. நான் காலங்காத்தால் கிளம்பி அவங்கள ட்ராப் பண்ணிவிட்டு அர்ஜென்ட்டாக போயிட்டு வர்றது இஸ் கோயிங் டு ட்ரெயின் மை எனர்ஜி. ரேதர் ஐ கேன் ஸ்டார்ட் டெலிகேட்டிங் திங்ஸ். ரைட்டா? இந்த ஜோன் ஒரு பியூட்டிஃபுல்லான ஜோனு. ஆக்சுவலி இந்த ஜோனை ட்ராப் அப்படின்னு வாங்க எல்லோரும். ஆனால் இந்த ஜோனை நான் ட்ராப் பண்ண வேணாம், ஷெட்யூல் அப்படின்னு வேணும். இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரால் பண்ணுறது, சும்மா முக்க கதை பேசுகிறது, எதுக்கு பேசுகிறேன்னே தெரியாமல் பேசுகிறது, நான் ரிசல்ட் ப்ரொவைடிங் ஆக்டிவிட்டியில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, இது எல்லாமே வந்து தேவையில்லாத விஷயந்தான். ஆனால் அது எல்லாமே வந்து நம்ம ஷெட்யூல் பண்ணி பண்ணலாம் அப்படின்றாங்க. ஓகே. எப்படி ஷெட்யூல் பண்ணுவீங்க? இந்த ஜோனுக்கு ஏன் எல்லாரும் வராங்க இன்னைக்கு? வை இஸ் சம்படி ஸ்டேயிங் இந்த ஜோன் அப்படின்னா, பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம் தே வில் பி ஆப்ரேட்டிங் இன் திஸ் ஜோன். எனிவேர் சம்படி இஸ் இன் அர்ஜென்ட் ஜோன். அர்ஜென்ட் பண்ணும்போது யூ ஆர் ட்ரெயினிங் யுவர் எனர்ஜி லைக் எனிதிங். இந்த ட்ரெயின் ஆன எனர்ஜிலேருந்து எஸ்கேப் ஆகிறது எங்க? யூ ஃபீல் யூ ஆர் கெட்டிங் எனர்ஜி, பட் யூ ஆர் அகைன் ஃபர்தர் ட்ரெயினிங் பை பீயிங் இன் த ஹைடிங் ஜோன். இது வந்து ஒரு ஹைடிங் ஜோன். இது வந்து நீங்கள் கண்டினியூஸாக இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரால் பண்ண என்ன ஆகும்? இன்னும் ட்ரெயின் ஆகும். பட் அது ஒரு போதை. யூ ஃபீல் த என்டையர் வேர்ல்ட் இஸ் அப்சல்யூட். பூனை தன் கண்ணை முடிக்கிற மாதிரி இது இந்த ஜோனு. ஆனால் இந்த ஜோன் முடிச்சுட்டு வெளியே வரும்போது திருப்பி அந்த பிரச்சனை அங்கேயே தான் இருக்க போகுது. கரெக்டா? நான் சொன்ன அந்த 5 zones போடுவோம். கெரியரு, ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸு, ஹெல்த்து, ஃபிட்னஸ். நான் வந்து இது ஸ்பிரிச்சுவலிசம் அப்படின்னு சொல்கிறத விட உங்கள் ஃபெய்த் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். ஓகே.
நம்மளா என்னைக்கு இந்த 5 ஜோனுக்குமே வந்து ஒரு வாரத்தோட 168 ஹவர்ஸையுமே பிளான் பண்ணுறோமோ, அகைன் அந்த 168 ஹவர்ஸ் வர்றதுக்கு முன்னாடி ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் சொல்கிறேன். உங்கள் ஆஃபீஸில் வந்து திடீர்னு ஒரு கிளைண்ட் எஸ்கலேஷன் வருது. முக்கால்வாசி நேரம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், அதை நீங்கள் வந்து முதல்லே இதை ஆன்டிசிபேட் பண்ணி அட்ரஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அங்கே வந்திருக்கு. கரெக்டா? கரெக்ட். எனிவேர் யூ அட்ரஸ் சம்திங் when it is not urgent, it's never going to come into urgent zone. எனிவேர். கேரியர் இதுதான். உங்கள் வாரத்தில் ஒரு 40 ஹவர்ஸ் வேண்டாம், வாரத்தில் ஒரு 30 ஹவர்ஸ் if you can spend 30 hours, 20 hours if you can spend for your career weekly, it's going to start your career forever. Weekly ஒரு 8 hours ஃபேமிலிக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, you are sorted for your family forever. ஏன்னா ஃபேமிலி கிரேஸ் ஒன்லி டைம். முக்கால்வாசி நேரம் வந்து ஃபேமிலிக்கு வந்து நம்ம டைம் கொடுக்குறதே கிடையாது. we take it for granted. True. We take it for granted. அப்பா அம்மா we take it for granted, wife we take it for granted, kids we take it for granted. பட் இதுக்கு வந்து டெடிக்கேட்டடாக ஷெட்யூல் போட்டு 8 மணி நேரம் ஷெட்யூல் போடணும்னு இல்லை, பட் அட்லீஸ்ட் இஃப் யூ கேன் ஸ்பெண்ட் பண்ண முடியும்னா ஷெட்யூல் போடுங்க. இஃப் பாசிபிள் ஷெட்யூல் இட் அண்ட் டூ இட். ஃப்ரெண்ட்ஸு ஒரு வீக்லி ஒரு ரொம்ப நேரம் முடியல, அட்லீஸ்ட் 2 hours. ஃபேமிலி மேனுக்கு வந்து 2 hours ஸ்பெண்ட் பண்ணாலே பெரிய விஷயம். ஸோ 2 to 4 hours வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கு. இது நான் வந்து ரொம்ப மேண்டேட்டரியாக பார்க்குறேன். 7 hours இது பர் வீக். ஏன் 7 hours அப்படின்னா ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் கூட உங்கள் மேலே நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண முடியல அப்படின்னா, ஐ டோன்ட் வாண்ட் யூ டு ஃபிசிக்கலி ட்ரெயின் யுவர் எனர்ஜி. நான் வந்து இது எதுவுமே வந்து ஃபிசிக்கல் ஒர்க் அவுட் மட்டுமே சொல்லலை, நான் உங்களோட எமோஷனல் ஒர்க் அவுட்டுக்கு சொல்கிறேன், உங்களோட ஃபிசிக்கல் ஸ்டெபிலிட்டி, ப்ரீதிங் ப்ராக்டிசஸ் எல்லாமே சேர்த்து சொல்கிறேன். எவ்ரி திங் ஒர்க்ஸ். ஓகே, இதெல்லாம் ஸ்டேபிளாக இருந்துச்சுன்னா நல்லா யோசிச்சு பாருங்கள், யுவர் மைண்ட் வில் பிகம் காம், யுவர் ஆட்டோமேட்டிக்லி ஸ்பிரிச்சுவலி அலைன்ட். ஓகே, இதெல்லாம் பண்ணிட்டீங்க. இதுவுமே வந்து திஸ் ஐ ஸ்ட்ராங்லி ரெக்கமெண்ட் எனிபடி டு ஸ்பெண்ட் அட்லீஸ்ட் 15 to 20 minutes எவ்ரி டே ஆன் இன்டர்னலைசேஷன் ஆர் மெடிடேஷன். இதை பண்ணிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கை வந்து அப்படி. இன்டர்னலைசேஷன் என்ன மீன் பண்ணுறீங்க? மெடிடேஷன்ன்றது வந்து ஃபோக்கஸிங் ஆன் நத்திங். இந்த ஜோனில் நீங்கள் வந்து ஆப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா என்றைக்குமே இந்த ஜோனுக்கு போக மாட்டீங்க. இந்த ஜோனில் நீங்கள் போகலைன்னா என்றைக்குமே இந்த ஜோன் மேலே டிபெண்ட் ஆக மாட்டீங்க. இந்த ஜோன் மேலே நீங்கள் டிபெண்ட் ஆகாட்டி இங்கேருந்து இங்கே இன்ஸ்டாகிராம் டைமு, ஃபேஸ்புக் டைமுன்னு ஷெட்யூல் போட்டுக்கலாம். ஓகே, எப்போவுமே இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில் இல்லாமல் நான் இந்த டைமில் தான் இன்ஸ்டாகிராம் பண்ணுவேன், இந்த டைமில் தான் வாட்ஸ்அப் மெசேஜ் ரிப்ளை பண்ணுவேன், இந்த டைம் தான் இமெயில்ஸ் பார்ப்பேன், இந்த டைம் தான் இது பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் ஷெட்யூல் போட்டிங்கன்னா யுவர் லைஃப் இஸ் கோயிங் டு பி சூப்பர் ஆர்கனைஸ். எங்கேயுமே டென்ஷன் இருக்குது, பர்ன் அவுட்டும் இருக்காது. பர்ன் இருந்தால் தான் நீங்கள் வருவீங்க. இன்னொன்று வந்து என்ன கேட்கணும்னு நினச்சேன்னா, பிகாஸ் சின்ஸ் வி ஹேவ் வெரி லிமிட்டட் ப்ளீஸ் பர்சனல் கொஸ்டனுக்கு நீங்கள் ஆன்சர் சொல்லிட்டீங்க. ஓகே, விச் இஸ் ஐ வாண்டட் டு ஆஸ்க் யூ, கரண்ட்லி ஐ எம் ஃபீலிங் burnt out by the work that I do. நான் ரொம்ப ஆசைப்பட்டு உள்ளே வந்த ஒரு ஒர்க், பட் ஐ எம் ஸ்டில் ஃபீலிங் burnout. அதுக்கான ஆன்சர் எனக்கு கிடச்சிச்சு. இப்போ கம்ப்ளீட்டாக பிஸ்னஸ் சைடில் வரும்போது ஐ ஹாவ் அ கொஸ்டின் ஃபார் யூ, விச் இஸ், இப்போது கரண்ட்லி ஐ எம் கிரியேட்டிங் கான்டென்ட் அண்ட் ஐ ரன் அன் ஏஜென்சி தட்ஸ் ரிலேட்டட் டு கான்டென்ட். ஓகே, பட் ஐ ஸ்டில் ஃபீல் லைக் I'm not solving a bigger problem. இது அண்ட் இந்த டிசைர் வந்து எனக்கு ரீசெண்டாக வர ஆரம்பிச்சிருச்சு. லைக் ஐ ஹாவ் டு சால்வ் அ ரியல் ப்ராப்ளம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது யூ ஹெல்பிங் இவ்வளோ கார்ஸ் டு கெட் எக்ஸ்போர்ட்டட் அப்படிங்கிறது இட்ஸ் ஆக்சுவலி சால்விங் அ ஹியூஜ் ப்ராப்ளம் ஃபார் அ வெரி லார்ஜ் குரூப் ஆஃப் பீப்புள் அப்படின்னு. அண்ட் இன்னொன்று என்ன கேட்கணும்னா, ஃப்ரம் யோர் எக்ஸ்பீரியன்ஸ், பிகாஸ் நீங்கள் கொண்டு வர பெர்ஸ்பெக்டிவ் இஸ் வெரி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தி மோஸ்ட் ஆஃப் த அதர் entrepreneurs, because the sector and everything that you do is different. Okay, so இப்போ நீங்கள் as an entrepreneur, let's consider you have the access that I have to the audience, which is, let's say you have the distribution. Currently I have closer to 1.5 million people, and whatever content I post, it is being watched by 2 lakhs to 10 lakhs people. So that is the distribution that I have right now. Hypothetically, if you have the distribution, in what way would you utilize it? Right now உங்கள் கொஸ்டினுக்கு வந்து நான் ஆன்சர் பண்ணுறேன். பட் பிஃபோர் தட் லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் த டைனமிக்ஸ் ஆஃப் ஹவு லைஃப் ஒர்க்ஸ். யூ ஹேவ் அன் அத்தாரிட்டி. வித் அத்தாரிட்டி one simple thing that you'll have to do is use the authority in the right way. ஸோ ஸ்பைடர்மேன் படத்தில் சூப்பராக சொல்லுவான், அதில் வித் கிரேட்டர் பவர் கம்ஸ் கிரேட்டர் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆக்சுவலி அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி கொஞ்சம் ஓவர்வெல்மிங்காக இருக்கும் எப்போவுமே. ஏன் அப்படின்னா, சம்டைம்ஸ், நாட் ஆல்வேஸ், சம்டைம்ஸ் எங்கனோ ஒரு இடத்துல we feel that
ஆர் வி நாட் ரைட்லி அலைன்டு? இந்த ஒரு கொஷின் தான் நம்மளை வந்து ஹாண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் திஸ் ஒன் கொஷின் ஒன்லி வி ஆல்வேஸ் ஸ்டெப் டவுன் ஆர் ஹாவ் தட் சிக்னிஃபிகண்ட் ஒரு குட்டி கொஷின் மார்க் உள்ளுக்குள்ளே தட்ஸ் கிரியேட்டிங் பர்ன் அவுட் இன் யூ. ரைட் நோ நான் கரெக்டாக பண்ணுறேன்னா, நான் பண்ணது ப்ரீவியஸ் விட பெட்டராக இருக்கா? யூஆர் கம்பேரிங் எவ்ரி சிங்கிள் டைம் வித் யோர் ப்ரீவியஸ். ஸ்டாப் டூயிங் எனி கம்பேரிசன் வித் எனி திங் ஆஃப் யுவர் ஒர்க். ஓகே, ஸ்டாப் டூயிங். ரைட்டவே நீங்கள் பண்ண வேண்டியது வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டாப் பண்ணுங்கள். நீ பண்ணுறது தான் பெஸ்ட்டு. செகண்ட், ஆல்வேஸ் திங்க் when you are giving, am I giving the right information, right thing to right people? நான் உங்கள் பொசிஷனில் இருந்தேன்னா I will only tell them to live happily. Oh, just live happily. End of the day, why are you working? To be happy. Yeah. இந்த ஹாப்பியும் பீஸ்க்காக மட்டும்தான் we are earning money ஆக்சுவலாக. இந்த பேசிக் நீட்ஸ் எல்லாம் மீட் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த மணி வரது எல்லாமே எக்ஸஸ் தான். ட்ரூ, கரெக்டாக. நீங்கள் எங்கேனாவது ஒரு இடத்துல வந்து ரிசீவிங் ஜோனில் இருக்கும்போது தான் இந்த பயம் இருக்கும். 2 லட்சம் பேர் என்னை பார்க்குறாங்களே, 2 லட்சம் பேர் வந்து 40 லட்சம் பேர் ஆகும் நாளைக்கு. we are anticipating that. The more you anticipate, the more expectation is created in your brain. It's asking you, hey, இதை எப்படி இன்க்ரீஸ் பண்ணணும், இது எப்படி செய்யணும். அந்த மெட்ரிக்ஸை வந்து உங்கள் தலையிலேருந்து கழட்டி அந்த மெட்ரிக்ஸை பார்க்குறதுக்கு தனியாக ஒரு ஆள் போட்டுருங்க. யுவர் ஆன்டிசிபேஷன் வந்து யார் தலையாவது கொடுத்துருங்க. ஓகே, மெட்ரிக்ஸை நீங்கள் எடுத்துக்காதீங்க. இட்ஸ் நாட் யுவர் ஹெட்டேக். யுவர் ஹெட்டேக் இஸ் ஒன்லி டு கிவ். ஓகே, நீங்கள் எப்படி ஒரு ஸ்டேஜுக்கு போகும்போது நான் இங்கே வேல்யூ தான் ப்ரொவைட் பண்ண போகிறேன்னு சொல்லிக்கிட்டு போகிறீங்களோ, எவ்ரி சிங்கிள் டே நான் இங்கே என்ன வேல்யூ, நான் இப்போ இன்றைக்கி வேல்யூ தான் கொடுக்க போகிறேன். த்ரூ மை ஸ்டோரி ஐ எம் கோயிங் டு கன்வே சம்திங் ஸோ தட் சம்படி ரீடிங் திஸ் கேன் சேஞ்ச் ஃபார் த ரைட் வே, இன் த ரைட் வே. இதை தான் நான் பண்ணியிருக்கேன் உங்கள் பொசிஷனில் இருந்தால். ஓகே, என்கிட்ட அந்த அத்தாரிட்டி இருந்திருக்குன்னா ஐ வில் நாட் வாண்ட் டு மார்க்கெட். I will only want to give. You will become rich by what you give. Okay. Okay. எங்க இருக்கீங்க, whom you marry and which industry you are matters a lot. Okay. ஏன் whom you marry ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா, if your personal life is fucked up, sorry for the word, but if your personal life is not good, then you will not be able to focus on anything else. So இது எல்லாமே இம்பார்ட்டன்ட்டு. உங்கள் கேஸில் if I were you, I would have very simply keep doing what I am doing without expecting anything in return. Okay. It's very simple. Just do what you do, expecting nothing in return. Give, expecting absolutely nothing in return. Okay. Absolutely, no, absolutely. ஒரு போஸ்ட் போடுறீங்க, என்ன எக்ஸ்பெக்டேஷன் போஸ்ட் போடுறீங்க? It should reach the right people. Problem. Okay. You are expecting a reach. Yeah. Right? போடுங்க, ரைட் பீப்புள் தான் போகும். நீங்கள் ரைட்டாக போட்டிங்கன்னா ரைட் பீப்புளுக்கு தான் போகும். அப்போ அது கூட டிட்டாச் ஆகிடணும். டிட்டாச்மெண்ட் ஃப்ரம் த அட்டாச்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இது வந்து அது growth ஹிண்டர் பண்ணாதா? The moment people are benefiting out of you, your growth is inevitable. The moment people are benefiting out of you or your words or your actions or your services, your growth is inevitable. Okay. Growth mandatory. எக்ஸ்பெக்டேஷன் தான் பிரச்சனை. ஓகே, எக்ஸ்பெக்டேஷனை கழட்டி வச்சிட்டிங்கன்னா சந்தோஷமாக இருப்பீங்க. ரைட்டு. தேங்க்ஸ். தேங்க்ஸ்டா. தேங்க்யூ. திஸ் இஸ் மை புட்டி டன். ஓகே, இது வந்து திஸ் வாஸ் மை வெரி இனிஷியல் ரீட்ஸ். எனிதிங் அப்பார்ட் ஃப்ரம் அகாடமிக்ஸ் ஆர் இது 2014 அந்த ரேஞ்சில் வந்து படிக்க ஆரம்பிச்சேன். இட்ஸ் நெவர் லைக் அ ஸ்டோரி. It's like answers. Thank you so much. ஸோ இந்த மீட்டிங்கில் நடந்த ஒரு குவிக் மைண்ட் செட் ஷிஃப்ட் என்னென்னா, இந்த வீடியோ பிளான் பண்ணும்போது கூட எங்களுக்கு ஒரு தாட் இருந்துச்சு, இந்த மாதிரி நடக்கிறது அப்படியே. ஃபார் எக்ஸாம்பிள், மீ கெட்டிங் டு மீட் தீஸ் பீப்புள் இஸ் அ கிரேட் ஆக்சஸ். அண்ட் அது அப்படியே டிரான்ஸ்பெரண்ட்டாக காட்டுறது வந்து என்ன தான் ரொம்ப வேல்யூபிளாக இருந்தாலும் ஐ வாஸ் ஆக்சுவலி வரிட் வுட் பீப்புள் ரிசீவ் இட் அப்படிங்கிறது. ஏன்னா திஸ் இஸ் நாட் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் ஆர் அன் என்டர்டெய்னிங் கான்டென்ட் ஃபார் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள். பட் ஐ திங்க் ஐ காட் த ஆன்சர் ஃபார் த சேம் கொஸ்டின். If I find something genuinely valuable, my goal is to give and not expect anything out of it. So அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் ஷிஃப்ட் தான் நான் இப்போது ஏற்றுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ ஐ ஆம் வெரி லீஸ்ட்
concerned about how this video is going to perform. எனக்கு அதுக்கான பீப்புளை நான் செட் பண்ணி வச்சிட்டேன். My team will edit, one will create thumbnail, one will do the title, but my job is to make sure I add enough value in a video so that it actually changes someone's life. So I think I've done that and my job is done. Now we are on the way to meet the next entrepreneur, and over time வந்து இவரை மீட் பண்ணும்போது he introduces me to a new place. இன்னைக்கு வந்து we are going to a place called காப்பா சக்கா கந்தாரி அப்படிங்கிற ஒரு பிளேஸ்க்கு போகிறோம். ஸோ இட்ஸ் 10 km from here. ஸோ இன்னும் 30 minutes we will be reaching the place. அண்ட் இவர்கிட்ட கேட்ட அதே கொஸ்டின் அவர்கிட்டையும் கேட்க போகிறோம். ஐ எம் வெரி ஷுர் இவர் சொல்கிற ஆன்சருக்கும் இவர் சொல்ல போகிற ஆன்சருக்கும் எந்த ஒரு சம்மந்தமே இருக்காது. பட் இட் வில் ஹிட் இன் டிஃப்ரெண்ட் வே. ஸோ ஐ எம் ஸோ எக்ஸைட்டட் டு பிக் ஹிஸ் பிரெயின். ஸோ லெட்ஸ் see how it goes. இல்லை ப்ரோ, முடியெல்லாம் வெட்டி ஆத்தென்டிக் அப்படியே கேரளாவில் சாப்பிட்ற உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கும். எனக்கு இதான் பிடிச்சிருக்கு. எல்லாருக்கும் இதான் பிடிக்கும். அருமையாக இருக்கு ப்ரோ. ஸோ எனக்கு வந்து 2 கொஸ்டின் இருக்குது. நான் 2யும் ஒரே கொஸ்டினில் கேட்குறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ அது நீங்களும் அதுக்கான ஆன்சரை கொடுக்கலாம். ஸோ இப்போ வந்து we've known each other for a long time. நான் பார்க்கும் போதெல்லாம் வந்து you live and breathe Aura Gold, which is your business. ஓகேயா? எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா, இப்போது எனக்கு சில டைம் வந்து என்னதான் இந்த கான்டென்ட் கிரியேஷன் ரொம்ப பிடிச்சி பண்ணனாலும் there are times where I feel burnt out because of the work. ஓகே, இது ஒரு ரீசன். I want to understand, since you are very much invested in this one business, உங்களுக்கும் இதில் burn out ஆகுமா, ஏன்டா பண்ணுறோம் இல்லை ரொம்ப பண்ணுறோமே டயர்ட் ஆகுமா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின். அண்ட் இன்னொன்று, while you do this நிறையா ஷைனி ஆப்ஜெக்ட்ஸை நீங்கள் பார்க்கலாம். இந்த பிஸ்னஸ் நல்லா இருக்கு, இதில் பண்ணியிருந்தோம்னா நம்ம இன்னும் நிறைய ஆர்ஓவே வந்திருக்குமே, இல்லை இதில் இன்னும் பெரிய ப்ராப்ளமை நான் சால்வ் பண்ணியிருக்க முடியுமே, ஆனால் இதில் இன்னைக்கு இவ்வளோ எனர்ஜி நம்ம போட்டோமே அப்படிங்கிற ஒரு கொஸ்டினும் உங்களுக்கு வந்திருக்கும். கரெக்டாக? ஏன்னா இந்த எல்லாமே எனக்கு இருக்கு. ஸோ இந்த 2 இதையும் நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க, இல்லை எப்படி ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கீங்க? தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆஸ்கிங் திஸ் கொஸ்டின். இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் கொஸ்டின் எனக்கு ரீசெண்ட் டைம்ஸில் கேட்டது. இந்த கொஸ்டின் யாராவது கேட்க மாட்டாங்களோன்னு யோசிச்சு நீங்கள் கரெக்டாக கேட்டீங்க. அதனால் ஐ வுட் லைக் டு ஆன்சர் திஸ். ஆக்சுவலி ஸ்பீக்கிங், நான் இல்லை, யாராக இருந்தாலுமே அந்த ஒரு ஃபேஸ் வரும். யூல் ஃபீல் எக்ஸாஸ்டட், யூல் ஃபீல் டிப்ரீவ்ட், யூல் ஃபீல் லைக் கிவிங் அப், இதெல்லாம் நடக்கும். ஆனால் அந்த 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 பேஷன் இருந்ததுக்குல்ல, அது எப்படி உங்களை ட்ரைவ் பண்ணணும்னா, இதெல்லாம் தாண்டி உங்களை மறுபடியும் யூ ஹேவ் டு பி ரெசிலியன்ட், யூ ஹேவ் டு பி பெர்சிவரன்ஸ். இதெல்லாம் நீங்கள் இருந்துச்சுன்னா உங்களை ஆட்டோமேட்டிக்காக அது வந்து உங்களுக்கு அந்த நீங்கள் எக்ஸாஸ்ட் ஆனாலும் உங்களை மறுபடியும் அதை பண்ண தூண்டுறது வந்து அது உள்ளே இருக்கிற பேஷன் தான், அந்த டிசைர். இன்னும் கொஞ்சம் எனக்கு ப்ராக்டிக்கலாக சொல்லுங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம புட் ஆஃப் 100%, ஆனால் அவுட்புட் வந்து நமக்கு வந்து அந்த 100% வந்திருக்காது. It would have been 70% or something, not as expected. So you might sometimes feel so dejected, feel like giving up. என்னடா இது, நம்ம இவ்வளோ பண்ணியும் வரலையே அப்படின்னு ஒன்று வரும்ல. அப்படி இருக்கும்போது உங்களுக்குள்ள ஒரு இல்லை, நம்ம இது வந்து ஒரு சின்ன ஃபேஸ், இந்த ஃபேஸ் வந்து நம்மளை வந்து இட் ஷுடன்ட் லெட் டவுன். அதை நீங்கள் என்ன சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் கிவ் அப் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இவ்வளோ நாள் பண்ணது எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். இட்ஸ் a long journey, it's a marathon, you are not running a sprint. ஸோ இந்த ஸ்ப்ரிண்ட்டில் வர்ற மாதிரி டக்குன்னு வந்து ரிஜெக்ட் ஆகும். என்ன ஆகும்னா, as I said, I'll tell you something. To be honest, I'll tell you frankly, கஸ்டமர்ஸ்க்கு நான் சம்டைம்ஸ் ஆடியன்ஸ் அதை நான் சொல்ல, புது Aura Gold கஸ்டமர்ஸ்க்கு பிராண்ட் நியூ உங்களோட பாட்காஸ்ட் பார்த்து பிராண்ட் நியூ 22, 23, 24 ஏஜ் உள்ள பீப்புள் இன்வெஸ்ட் பண்ண வராங்க. அவங்க வாழ்க்கையில இன்வெஸ்ட் பண்ணது கிடையாது. ஜிஎஸ்டி உங்களுக்கு தெரியும், 3% ஜிஎஸ்டி ஃபார் கோல்டு. ஒரு கஸ்டமர் கேட்குறாங்க, நான் டெய்லி ஜிஎஸ்டி, நீங்கள் டெய்லி ஜிஎஸ்டி போடுறீங்க, நான் வருஷத்தில் ஒரு நாள் வாங்கினா எனக்கு ஒரு தடவை ஜிஎஸ்டி போடுவீங்கன்றாங்க. ஒரு பேசிக் மேத். அப்போ நான் மேத்தை அவங்க சொல்லிக் கொடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் வரும். அப்போ எனக்கு என்ன தோணுன்னா, நான் ஒரு பர்பஸோட பில் பண்ணுறேன், இவங்க கடைசியில் நம்மளை வந்து ஸ்கூல் மேத்ஸ் எனக்கு சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு சிச்சுவேஷன் இருக்காங்க. நீ 100 ரூபாய்க்கு 3 ரூபா கொடுத்தாலும் ஒன்று தான், 10 ரூபா 30 பைசா 10 தடவை வாங்கினாலும் 3 ரூபா தான். புரியுதுங்களா சார்? யூ ஃபீல் லைக் இதுதான் நம்ம பண்ணிட்டு இருக்கோமா, நம்ம கடைசியில் மேக்ஸ் சொல்லிக் கொடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் ஆகுது. பட் அகைன் வாட் இல் த பர்பஸ் இஸ் பிகர். அப்போ என்னுடைய கோல் என்னென்னா,
அதான் சொல்லுமே 150 கோடி இந்தியன்ஸ் இருக்காங்கன்னா அவ்வளோ பேருக்கு இம்பாக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஐடியா எடுக்கணும். எனக்கு அரவிந்த் சாமி அந்த படத்தில் சொன்ன டைலாக் தான் தனியாக வரும்ல, வாழ்க்கையில் ஒரு ஐடியா எடுத்துக்கோங்க, அந்த ஐடியாவை உங்கள் வாழ்க்கையாக்கிக்கோங்கன்னு சொன்னால் அது வில்லன் சொல்கிற டைலாக்கு, ஆனால் அது ஹீரோவே தூக்கி சாப்பிட்றோம். அந்த மாதிரி ஒரு ஐ திங்க் அப்போ பர்பஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் ஆகுது அப்படின்னு சொல்கிறீங்க. ஓகே, திஸ் இஸ் ஃபைன். திஸ் ஆன்சர்ஸ் த கொஸ்டின் அபவுட் பர்ன் அவுட் இல்லாமல் ஹெல்ப் ஆகிறதுக்கு. அஃப்கோர்ஸ் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு பிகர் பிக்சரை நான் யோசிக்கும் போது இந்த சின்ன சின்ன ஒரு விஷயம் வந்து ஒரு ஃபேஸாக தான் தெரியும். ஓகே, அண்ட் இந்த இதை எப்படி அட்ரஸ் பண்ணுறீங்க? பிகாஸ் ஷைனி ஆப்ஜெக்ட், ஏன்னா நீங்கள் இந்த டெக் ஸ்பேஸ்லையும் இருக்கீங்க, ஃபினான்ஸ் ஸ்பேஸ்லையும் இருக்கீங்க, ஒவ்வொரு நாளும் ஒரு ஃபின்டெக் கம்பெனி வருது, டிஃப்ரெண்ட் ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கே தெரியலாம். ஸோ have you ever been in a situation where you thought இந்த பிஸ்னஸ் நம்ம பண்ணியிருந்தா இன்னும் ஒரு பெட்டர் பிளேஸ்ல இருந்திருக்கலாமே அப்படின்னு? See, I'll tell you something. History of startupsலையும் பிஸ்னஸ்லாம் எடுத்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் சூப்பராக பண்ணி பெரிய அளவு வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. நான் 10 பிஸ்னஸ் பண்ணுறேன், ஆனால் 10 பிஸ்னஸ்லையும் ஆவரேஜாக பண்ணுறங்கிறவங்க பெரிய அளவு ஆக மாட்டாங்க. அவங்க they might be rich, நல்லா ஞாபகம். ஒரு பெரிய லெவல் அச்சீவ் பண்ணவங்க அவ்வளோதான் எடுத்திங்கன்னா ஒரு கம்பெனியை பயங்கரமாக ஸ்கேல் பண்ணி, நல்ல எக்ஸாம்பிள் வந்து பில்கேட்ஸ். மைக்ரோசாஃப்ட் ஒரு கம்பெனி தான் எடுத்தார், அந்த ஒரு கம்பெனியை வச்சு அவன் மேக்ஸிமம் பொட்டன்ஷியலை ரீச் பண்ணி இன்னைக்கு வரைக்கும் மைக்ரோசாஃப்ட் பில்லியன்ஸ் ஆஃப் பீப்பிள் இம்பாக்ட் பண்ணுது. அதனால தான் இட்ஸ் ஸ்டில் $1 billion கம்பெனி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இன்னைக்கு நம்ம ஒவ்வொரு வாங்குற லேப்டாப்லேயும் ஒரு விண்டோஸ் லைசன்ஸ் இருக்கு. அந்த விண்டோஸ் லைசன்ஸ் நம்ம தெரிஞ்சோ தெரியாமல் நம்ம காசு கொடுத்துட்டு இருக்கோம். இதுதான் என்னுடைய லெகசிங்கிறத எல்லாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. சில பேருக்கு வந்து 2-3 பிஸ்னஸ் அப்புறம் தான் தெரிய வரும். அந்த ஒரு ஐடியா உங்களுக்கு கிடச்சிருச்சுன்னா, அதோட பொட்டன்ஷியல் எவ்வளோன்னு தெரிஞ்சிச்சுன்னா, யூ கேன் டிவோட் யுவர் என்டையர் லைஃப் ஃபார் தட். ஓகே, ஸோ இட்ஸ் நாட் அபவுட் த மணி, இட்ஸ் அபவுட் த இம்பாக்ட். மணி கம் செகண்டரி. இம்பாக்ட் நீங்கள் நிறைய இம்பாக்ட் பண்ணிங்கன்னா நிறைய மணி வரப்போகுது, லெஸ் இம்பாக்ட் பண்ணி லெஸ் மணி வரப்போகுது, இவ்வளோ தான். ஸோ ப்ராப்ளம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, when you go for the money you lose impact, when you go for the impact you get money. Do not keep your eggs in the same basket ன்னு ஒரு விஷயம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது காமன் மேனுக்கு. எக்ஸ்ட்ராடினரி பீப்புளுக்கு வந்து கீப் ஆல் யுவர் எக்ஸ் இன் த சேம் பாஸ்கெட் அப்படின்னு அர்த்தம். கீப் ஆல் யுவர் ஃபோக்கஸ் இன் ஒன் திங். ஓகே, இப்போ வாரன் பஃபெட் ஒரு ஸ்டாக்ஸ் யூஸ் பண்ணுறாருன்னா, அவர் 1,00,000 கோடி எடுத்து ஒவ்வொன்றையும் 100 கோடியே போட மாட்டாரா. ஒரு ஸ்டாக் ஐடென்டிஃபை பண்ணுவார், அந்த ஒரு ஸ்டாக்ல 1,00,000 கோடி மொத்தமாக போட்டுருவாரு. ஏன்னா இஸ் ஃபைண்டிங் த பெஸ்ட் அவுட் ஆஃப் ஆல் அண்ட் பெட்டிங் ஃபுல் ஆன் இட். அது 100% கன்விக்ஷன் வேணும். நிறைய பேர் வந்து உங்களுக்கு டைவர்ட் பண்ண வருவாங்க ப்ரோ, வந்து தேல் கம் அப் வித் இது இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு. யூ ஆர் டு வெரி ரெசிலியன்ட், யூ ஷுட் பி ஸ்டே ஃபோக்கஸ்ட். இஃப் யூ ஸ்டே ஃபோக்கஸ்ட், சக்ஸஸ் இஸ் யோர்ஸ். பர்ஃபெக்ட். இதில் ஐ அண்டர்ஸ்டுட் யுவர் கன்விக்ஷன். இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின் என்னென்னா, லெட்ஸ் சே ஹைப்போதெட்டிக்கலி தெர் இஸ், இப்போ ஆனந்த் கூட எந்த ஒரு பிஸ்னஸுமே இப்போதைக்கு அட்டாச் ஆகலை, பட் யூ ஹாவ் மை டிஸ்ட்ரிபியூஷன். என்ன, நான் ஒரு வீடியோ பார்த்தா போட்டால் இவ்வளோ பேர் பார்க்குறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு ஆடியன்ஸ் பேஸ் உங்ககிட்ட இருக்கு. வாட் வுட் யூ டூ வித் திஸ்? சும்மா டாப் ஆஃப் யுவர் மைண்ட். ஓகே, ஸோ சிம்பிளான ஒரு விஷயம். நான் இது டக்கு நீங்கள் கேட்டனால இம்ப்ராம்ப்டாக சொல்கிறேன். தி திங் இஸ், if you make others successful, you will automatically be successful. Okay. So if I have a distribution like yourself and my age is 24, I will try maximum to make others successful. Okay. There are a lot of ways to do it. You can start a business to do it. You can create a course to do it. You can educate people to do it. A lot of ways to do it. You make others successful, you will be successful. Okay. If you think I have to be successful, it will not work out in the long run. Short term success கிடைக்கும், long term success கிடைக்காது. Nice approach. Yes. All right. So இப்போ வந்து செகண்ட் entrepreneur மீட் பண்ணியாச்சு, and we had a very brief but insightful conversation, and surprisingly I could draw so many parallels from the first conversation with the second conversation. So I'm genuinely excited what the third person is going to say, and I think இந்த ஒரு கான்வர்சேஷனுக்காக தான் I've been waiting the whole day, and I can say one thing for sure. இப்போ நான் கேட்க போகிற அதே கேள்வியை தான் கேட்க போகிறேன், but the answer is going to be entirely different. I have no clue what the answer is going to be. I'm not even sure if I'm ready for the answer, but I'm genuinely excited about what he's going to come up with. So in my understanding of meeting most influencers, Okay. their purpose statement in life does not match with the purpose statement of their creation platforms. Okay. I want to be a doctor. Let us say that is my purpose. I have used the primordial medium called digital, not necessarily social media, in order to create impact. I say I am here to clarify questions on health.
That is my purpose. Does not match with my purpose statement, which is a doctor. Then I ask you, purpose statement is not a position. Why do you want to be a doctor? I want 1 million people to be healthy. Then that's not what you're doing. You're doing sick care here. Yeah. Okay. And you're speaking about healthcare here. Yeah. So you will always be dissatisfied, dissonant, disconnected, disjointed, dissembled. Purida? Yeah. Because there is a dichotomy. The dichotomy is who I am does not match with who I am digitally. People who have taken my advice are far more peaceful, are far more powerful because of the peace, and are far more penetrative in their impact. Okay. Example, I can give you 100 names. But for me, what I want you to do right now is write your mission statement first. At this point in time in your life. Okay. And really envisage long term. 20 years from now. Okay. What is the kind of life that I will be living is how most people will write. I want you to push that boundary and ask 20 years from now, what would I have been responsible for in India, in Tamil Nadu, in youth future? Pick a domain. Pick a playground. Okay. Seriya, I started my journey at some point in time by saying I want to do something in education. Then slowly I learnt better that it's not education, it's actually human potential that you need to work with. Slowly it got better saying that how many people have I seen together in one place? And then I realized I have only seen about 1 lakh people in one place. Oh, அப்போ that is the kind of impact I can actually create. ஏன்னா என்னோட நர்வஸ் சிஸ்டமுக்கு 1 lakhன்னு சொல்லும் போது எனக்கு அப்படிதான் தெரியும். See, today people use the word billion, trillion. How many? Can you first imagine that? When you cannot imagine that, your nervous system does not understand it. Your nervous system cannot do what it does not understand. Even when you say, I want to be a millionaire, when you tell the word millionaire, in your brain you are thinking your mother happy, you are thinking this car, you are thinking this. It understands millionaire means this. So then you are able to manifest it from ground up. But when you say, I want 1 billion people to be happy, you can't imagine billion. Because in your brain, billion is a number of zeros. It's not size and expansiveness and things like that, correct? So I went and asked, how many people have I actually seen in one place? Na kekumbodhu, I got only one answer. Every time I take off from Chennai, I see Chennai. And I'm able to see that image. நான் எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் நான் எந்த கார்னரில் உட்காந்தாலும் அந்த image will speak to me, especially if it's in the night. Okay, I count the lights and I'm like, shit, what is the population of Chennai? 10 crore. What is the population of Chennai? Whatever that population is, that's all I can impact in this lifetime. எனக்கு தெரிஞ்சு போச்சு. Okay. தெரிஞ்சு போச்சு. ஏன்னா எனக்கு அதே வந்து திகட்டுது. அதே வந்து is pushing my boundary for பயம். இவ்வளவா? Like my name is Superman வச்சுக்கோயேன். I'm thinking if I was really Superman, can I save someone in Mumbai? I can't. Yeah. To cover Chennai itself, it will take time for me. One night is not enough for Chennai. Because I cannot save a person in Perumalambakam. Because I need that view. I need to have that horizon. So I understood, as a human being, I have a limitation. Okay. My current limitation is city of Chennai. So I will dedicate 2 decades for the city of Chennai. And I will create max impact. And then I chose that playground to be entrepreneurship. Okay. So anything that is Chennai, Jingalala. Now, when you get there, you will see further. Now I am able to see Tamil Nadu. இப்பதான், literally after 1 decade, luckily, I am able to visualize Tamil Nadu. I am able to understand state level impact na என்னன்னு எனக்கு வந்து இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா அந்த புரிதலை எக்ஸ்பிளைன் பண்றது கூட எனக்கு துப்பு இல்ல. It's a feeling that I have.
Now I know what 1 million will look like. Okay. Or 10 million will look like. எனக்கு புரியுது. When I'm explaining, I am able to understand. Like that, you should also write what should be my impact 20 years from now. எழுது, vomit பண்ணு, போட்டு முடிச்சிட்டு எடுத்துட்டு வா. எடுத்துட்டு வந்துட்டு ask yourself. Most important question, ஒன்றே ஒரு question. What am I doing today? Is it in the right direction? Right என்னது? அந்த direction. அதை நோக்கி. அவ்வளவுதான் question கேட்கணும். அப்போ உனக்கு தெரியும். This is not in the direction. This is in the direction. This is super direction. Then we will find out how to align this in that direction. எப்படி கண்டுபிடிக்கிறது? You can't find out. You have to vomit. Okay. Evolve ஆகும். You have to vomit. And it will be your first installment. Oh. Your first iteration will be the first installment. Okay. Then you will have clarity. Then because you have certainty, you will have clarity what to do next. Not writing this, let me explain to you. Okay, someone will question you, are you a businessman? Someone will question you, is this entrepreneurship? Someone will question you, hey, are you creating a... That is what leads to identity crisis. Yeah. Because you feel incomplete. True. Okay, you don't have to feel incomplete. You can start with completeness. This is what I want to create impact on, for which any definition that fits into this impact I will pick up and I will do. Okay. So you play multiple roles across the next 2 decades. Okay. To get to where you need to get to. It's as simple as that. Okay, if you don't have this, then you will never ever see further. Because according to you, are never good enough. Yeah. 3 ticket Mumbai 27th August Wednesday 11 o'clock Indigo flight. Okay, இன்னைக்கு நைட் நீங்க புக் பண்ணி முடிச்சிட்டீங்க. நீங்க வந்து மும்பை மேரி ஜான் ட்ரிப் பண்றீங்க. மும்பை போய் என்னடா பண்றது?